ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிவிக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 62 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதில் நிறைய கிளாஸஸ் இருக்கு, அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் பிவிக்யூ சீரிஸ்லயும் கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எங்களோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்து இன்னைக்கு வந்து கிளாஸ்ல 5 சம் வரும். ஸோ 5மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவாக கவனிங்க. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுமே கவனிங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், TNPC ஈக்குவல் டு 5791 மற்றும் CUP ஈக்குவல் டு 169 எனில் CPU என்னன்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இங்க இருக்கிற லெட்டர் இங்க இருக்கான்னு பாருங்க என்ன லெட்டர் இருக்கு? C இருக்கு, P இருக்கு இல்லையா? ஸோ Cக்கான வேல்யூ 1, Pக்கான வேல்யூ 9. இங்க கவனிங்க, Cக்கான வேல்யூ 1, Pக்கான வேல்யூ 9. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இவங்களே ஒரு அந்த நம்பருக்கு உண்டான அந்த லெட்டருக்கு உண்டான நம்பரை அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்க கவனிக்கணும், இதுல இருக்க ஒவ்வொரு லெட்டருமே அவங்க கொடுத்துருக்க TNPC அதுக்கப்புறம் CUPல இருக்கான்னு பாருங்க. எல்லாமே இருக்கு இல்லையா? CPU இருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கணும், ஸ்ட்ரெயிட்டா அவங்க கொடுத்துருக்கிறத மேப் பண்ணுங்க. பாருங்க, TNPC அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5791, CUPக்கு 169. அப்ப CPU வேணும் அப்படின்னா இது மட்டுமே போதும் இல்லையா? சோ சியோட வேல்யூ 1, அதுக்கப்புறம் பியோட வேல்யூ 6, யூவோட வேல்யூ 9. அப்ப 169 அப்படிங்கறதுதான், சரி ஒரு நிமிஷம், பியோட வேல்யூ 9, யூவோட வேல்யூ 6 இல்லையா? அப்ப 196 அப்படிங்கறது தான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ ரொம்ப சிம்பிள், அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க, நம்ம அந்த நம்பரை மட்டும் எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணா போதும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, தாயின் வயதானது மகளின் வயதை காட்டிலும் 20 அதிகம். 4 வருடங்களுக்கு முன்பு தாயின் வயதானது மகளின் வயதை போல் 5 மடங்கு எனில் தற்போது மகளின் வயது. ஸோ தாயோட வயசையும் மகளோட வயசையும் இப்ப பாருங்க, இது வந்து இப்ப இன்ஃபர்மேஷன் தான். அப்போ தாயோட மகளோட வயசை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸை விட 20 அதிகம் தாயோட வயசு, புரியுதுங்களா? அப்ப மகளோட வயசு என்னவோ அதை விட 20 அதிகம். 20 மடங்குன்னு கொடுத்தா 20 பெருக்கணும், 20 அதிகம்னு கொடுத்தா பிளஸ் பண்ணணும், மைனஸ் அதாவது குறைவுன்னு கொடுத்தா மைனஸ் பண்ணணும். இப்போ 4 வருடங்களுக்கு முன்பு, இது தற்போது. அப்ப 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? 2 பேருக்குமே 4 வயசு குறைஞ்சிருக்கும் இல்லையா? ஏன்னா கம்மியா தான் இருக்கும். இப்ப என்ன சொல்றாங்க, சோ 4 வருஷத்துக்கு முன்னாடி மகளோட வயசை போல 5 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இதை சால்வ் பண்ணுங்க, என்ன ஆகும்? x + 16ன்னு வரும். இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 5 × x - 4க்கு ஈக்குவல். ஏன்னா x - 4 போல 5 மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி x என்னன்னு கண்டுபிடிங்க. பாருங்க, x + 16 = 5x - 20. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு. என்ன ஆகும்? இந்த x ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா மைனஸ்ல போகும், அப்ப 4x. இந்த 20 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா பிளஸ் 36. அப்ப எக்ஸோட வேல்யூ 9. ஸோ இங்க எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துல எக்ஸை கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இங்க கேள்வியே தற்போது மகளின் வயது தான். தற்போது மகளின் வயதை நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்ப இதுக்கான ஆன்சர் 9. புரியுதுங்களா? ஸோ இதுவே தாயோட வயசு கேட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல x + 20 இருக்குல்லையா, அந்த இடத்துல கொண்டு வந்து 9 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஸோ 29. புரியுதுங்களா? ஸோ அவங்க தற்போது கொடுத்துருக்காங்களா, மடங்கு இல்லைன்னா அதிகரிக்குது குறையுதுன்னு தற்போது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ முன்பு அப்படின்னா 4 வயசு கம்மியாகும், பின்பு அப்படின்னா 4 வயசு கூடும். ஓகேவா? ஸோ அதை பொறுத்து இதை சால்வ் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின், ரோடு என்பதை URDG எனும் குறியீட்டால் தரப்படி ஸ்வான் என்னும் குறியீடு எதனை குறிக்கும்? அதாவது ROAD அப்படிங்கிறத URDG அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப ஒவ்வொரு லெட்டரும் எப்படி இதுல இருந்து அதுவா மாறிச்சு அப்படிங்கிறது தெரியணும். அப்ப ஆருக்கு அப்புறம் 3வது லெட்டர் பாத்தீங்க அப்படின்னா U, ஓக்கு அப்புறம் 3வது லெட்டர் R, ஏக்கு அப்புறம் 3வது லெட்டர் D, டிக்கு அப்புறம் 3வது லெட்டர் G. ஓகேவா? ஸோ அப்ப அடுத்தடுத்து 3வது லெட்டர் எடுத்திருக்காங்க. அப்ப அதே மாதிரி ஸ்வான் எடுங்க. ஸ்வான் எஸ்க்கு அடுத்து 3வது லெட்டர் V, டபிள்யூக்கு அடுத்து 3வது லெட்டர் Z,
ஏக்கு அடுத்து 3வது லெட்டர் டி, எண்ணுக்கு அடுத்து 3வது லெட்டர் கியூ. அப்ப VZDQ அப்படிங்கறது ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுக்கு முன்னாடி அவங்களே 2 டேர்ம் கொடுத்திருந்தாங்க, அங்க இருக்கிறத சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருந்தாங்க. அவங்களே ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்க, அதை எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். இந்த இடத்துல நம்ம ஏன் அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணல அப்படின்னா, இங்க இருக்க ஸ்வான் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்வான் அப்படிங்கிறது இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்க ரோட்ல எல்லா லெட்டருமே இல்லை. ஓகேங்களா, ஸோ ஒரு லெட்டர் வரலன்னா கூட நீங்க கொஞ்சம் யோசிக்கலாம். பட் இந்த இடத்துல ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் வந்திருக்கு, வேற எதுவுமே வரல அப்படின்னா நீங்க ABCD வச்சுதான் போடணும். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை படிக்க. ஏவும் பியும் சம வயதுடையவர்கள் அல்லது ஏ ஆனவர் பியை விட பெரியவர். அதாவது அல்லதுன்னு கொடுத்துட்டாலே இது இல்லைன்னா இது இருக்கலாம்னு அர்த்தம். என்ன சொல்றாங்க, ஏவும் பியும் சம வயதுடையவர்கள். அப்ப 2 பேரும் ஈக்குவல். நான் ஏவோட வயசு ஏனும், பியோட வயசு பினும், சியோட வயசு சி, டியோட வயசு டின்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஏ ஈக்குவல் டு பியா இருக்கலாம். ஆர் அல்லதுன்னா என்ன, ஆர் ஏ வந்து ஏ ஆனவர் பியை விட பெரியவர். அப்ப ஏ கிரேட்டர் தென் பியா இருக்கலாம். ஓகேவா. ஸோ அப்ப ஏ ஈக்குவல் டு பி ஆர் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னா இதை ரெண்டையும் சேர்த்து ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா. ஸோ இதுவுமே இதுக்கு ஒரே அர்த்தம் தான். ஓகேங்களா. ஸோ அல்லது இந்த மாதிரி கொடுத்தாலும் ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தாலும் ஒண்ணுதான். அப்ப ஈக்குவல் டுவா இருக்கலாம், இல்ல கிரேட்டர் தென்னா இருக்கலாம். ஸோ அதை நான் சேர்த்து ஒரே மாதிரி எழுதிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்கிறது. ரெண்டாவது பாருங்க, சியும் டியும் சம வயதுடையவர்கள். அதாவது சி டிக்கு ஈக்குவலா இருக்கலாம், ஆர் டி வந்து சியை விட பெரியவரா இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ டி வந்து சியை விட பெரியவர். ஓகேவா. சி என்ன இதை விட பெரியவர். நான் இதை வந்து இதே மாதிரியே மாத்திக்கிறேன், அப்ப எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அப்ப என்ன வரும், சரி எப்படியே கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ டி கிரேட்டர் தென் சியா, ஸோ சி ஈக்குவல் டு டியா இருக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துல மாறுது இல்லையா, அதனால நீங்க என்ன பண்ணிக்கோங்க, சி லெஸ் தேன் டின்னு எழுதிக்கோங்க. அப்பதான் நமக்கு இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா. ஸோ அதாவது டி வந்து சியை விட பெரியவர் அப்படிங்கிறத கிரேட்டர் தென் யூஸ் பண்ணி இப்படியும் எழுதலாம், இல்ல லெஸ் தென் யூஸ் பண்ணி இப்படியும் எழுதலாம். ஓகேவா. ஸோ சியை விட டி பெரியவர் அப்படின்னு இப்படி எழுதிக்கிறேன். ஸோ இப்போ எப்படி எழுதிக்கலாம், இதை ரெண்டையும் கவனிங்க. சி ஈக்குவல் டு டின்னு சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா சி வந்து லெஸ் தேன் டி அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதை சேர்த்துறோம் அப்படின்னா சி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்லலாம். எதுக்காக நான் இதை எடுக்கலன்னா, இங்க சி ஈக்குவல் டு டின்னு வந்திருக்கு, இங்க டி கிரேட்டர் தென் சின்னு வந்திருக்கிறதால நான் இப்படி எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி, இது ஒரு இன்ஃபர்மேஷன். இது ரெண்டாவது இன்ஃபர்மேஷன். அடுத்து பி ஆனவர் சியை விட பெரியவர். பி இருக்காரு இல்லையா, பி வந்து சியை விட பெரியவர். இது மூணாவது ஈக்குவேஷன். ஏன்னா வெறும் பெரியவர் தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு கொடுக்கல. அப்ப ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென். ஓகேவா. ஓகே. அடுத்து மேலே உள்ள கூற்றுகளில் இருந்து நாம் காணும் தீர்மானம் யாது. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன, ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி. செகண்ட் இன்ஃபர்மேஷன் சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. தேர்ட் இன்ஃபர்மேஷன் பி கிரேட்டர் தென் சி. ஓகேவா. ஓகே. இப்ப இதை வச்சு நம்ம என்ன சொல்லலாம், இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம இதையும் இந்த சியை இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இதை ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்றேன். அப்ப என்ன ஆகும், ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி கிரேட்டர் தென் சி அப்படின்னு வரலாம். ஓகேவா. ஸோ இப்படி இன்ஃபர்மேஷன் இந்த ஏபிசிய சொல்லலாம். பட் டிக்கும் இதுக்கு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல பி வந்து டிக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லை ஈக்குவல் இல்லாமலும் இருக்கலாம், சின்னதா பெருசா எப்படி வேணா இருக்கலாம். ஏன்னா பிக்கும் டிக்கும் ஏக்கும் டிக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை, சிக்கும் டிக்கும் தான் இருக்கு. ஓகேவா. அப்ப இந்த இடத்துல நீங்க சி வந்து ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் பின்னு வச்சுக்கிறதால இதை கூட நீங்க இது கூட லிங்க் பண்ணாலுமே ஏ அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. புரியுதுங்களா. ஸோ ஒருவேளை நான் இதை ரெண்டையும் மெர்ஜ் பண்றேன் அப்படின்னா பி கிரேட்டர் தென் சி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி அப்படி என்னால சொல்ல முடியும். ஓகேவா. அப்ப இந்த இடத்துல எதுக்கும் ரிலேஷன் இல்லை அப்படின்னா ஏவுக்கும் டிவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா அது வந்து நாட் ஈக்குவல் டுவா, ஈக்குவல் டுவா, லெஸ் தெனா, கிரேட்டர் தெனா அப்படிங்கிறது நமக்கு எதுவுமே தெரியாது. ஓகேவா. இப்ப கொஸ்டினை படிங்க. ஒவ்வொரு ஆப்ஷனும் மேலே உள்ள கூற்றுகளிலிருந்து நாம் காணும் தீர்மானம் யாது. ஏ ஆனவர் சியை விட பெரியவர். இப்ப ஏ வந்து சி இருக்காரு இல்லையா, சியை விட பெரியவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா, இதை நான் எப்படி வச்சுக்கிறேன், இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேனே, இது எக்ஸ், இது வந்து ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவேஷன் கவனிங்க. ஏ வந்து சியை விட எவ்வளோ இருக்கு, கிரேட்டர் தானா தான் இருக்கு. ஓகேவா. அப்ப சரி. அடுத்து டி ஆனவர், இது வந்து ஆப்ஷன் ஏ.
அடுத்த ஆப்ஷன் பி, டி ஆனவர் சியை விட பெரியவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆனா அவங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டுவாவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா கிரேட்டர் தானா இருக்கலாம். இங்க ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அது ஈக்குவல் டுவா கூட இருக்கலாம், நம்மளால வந்து கன்ஃபார்மா இந்த ஆப்ஷனை சொல்ல முடியாது. அப்ப இது கிடையாது. அடுத்து சி, ஏ ஆனவர் பிஐ விட பெரியவர். இதுவும் சேம் அதே மாதிரிதான். நம்ம இங்க கொடுத்திருக்க அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் ஈக்குவல் டுவா இருக்கலாம், இல்லைன்னா கிரேட்டர் தானா இருக்கலாம். இங்க ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தான் அப்படிங்கறதால இதுவும் வராது. ஏன்னா ஈக்குவல் டுவா கூட இருக்கலாம். அப்ப சி கிடையாது. அடுத்து டி. டி பாத்தீங்க அப்படின்னா பியும் டியும் சம வயதுடையவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த மூணாவது இன்ஃபர்மேஷன் பி வந்து சியை விட பெரியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுவும் கிடையாது. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கு அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் சி அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டா இருக்கு. அதாவது ஏ ஆனவர் சியை விட பெரியவர் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? இந்த இடத்துல எதுலையுமே பாத்தீங்கன்னா ஏ டிக்கு அவங்க ரிலேஷன் கொண்டு வரல. ஓகேங்களா? அதனால இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க எடுக்கணுங்கிறது கிடையாது. ஒருவேளை கொண்டு வந்தாங்கன்னா நீங்க கவனிக்கணும். ஏன்னா அவங்க இன்ஃபர்மேஷனே ஏடியை பத்தி கொடுக்கல. அதனால அந்த ஆப்ஷன் வந்தா நீங்க ஒமிட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ தெளிவா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத தெளிவா கவனிச்சு அதை ஈக்குவேஷன் ஃபார்ம்ல மாத்திருங்க. மாத்தினதுக்கு அப்புறம் ஆப்ஷனை கவனிங்க. அவங்க சரியானது கேட்கறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ சரியானது கேட்டா எது அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த இன்ஃபர்மேஷனுக்கு அது கரெக்டா வருதுன்னு பாருங்க. ஒருவேளை தவறானது கேட்டாங்க அப்படின்னா எது அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு தவறா வருதுன்னு கவனிங்க. அப்ப என்ன பண்ணிக்கணும், அவங்க கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷனை ஈக்குவேஷன் டைப்ல மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? கடைசி கொஸ்டின் பாருங்க. 224 என்ற எண்ணில் வலமிருந்து இடமாக இரண்டாவது இடத்தில் இருக்கும் இரண்டின் மதிப்பு. இப்ப 224னா இது வந்து இடது பக்கம், இது வந்து வலது பக்கம். ஓகேங்களா? இது நார்மலா எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இடது வலது என்ன சொல்றாங்க, வலமிருந்து இரண்டாவதாக. சோ வலப்பக்கம் இப்படிதான். ரெண்டாவதா என்ன இருக்கு, இந்த இடத்துல ரெண்டாவதா 2ன்னு இருக்கு. ஓகேவா? சோ வலமிருந்து இடமாக இரண்டாவது இடத்தில் இருக்கும் இரண்டின் மதிப்பு. சோ இப்ப இந்த இடத்துல ரெண்டாவதா எது இருக்கு, இதுதான் இருக்கு இல்லையா? சோ இந்த ரெண்டோட மதிப்பு அப்படிங்கிறது என்னன்னு கேள்வி கேக்குறாங்க. ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும், இது பாத்தீங்கன்னா 1 10 100 இல்லையா? அப்ப 1 அப்படிங்கிறது 4, 10 அப்படிங்கிறது 2. அப்ப 2 × 10 20. இது என்னது 100. அப்ப 2 × 100 200ன்னு வரும். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 20 தான் ஆன்சர். ஓகேவா? சோ தெளிவா கவனிச்சுக்கணும். வலமிருந்து இடமாக இரண்டாவது இடத்தில் இருக்கும். இரண்டாவது இடம்னாலே இதுதான். சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 தான் கேக்குறாங்க. நீங்க இதுல இருந்து ரெண்டாவது 2 இது 200 அப்படின்னு ஆன்சர் போடக்கூடாது. ஓகேவா? அவங்க கேட்கறதே அந்த ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய அந்த 2ஓட மதிப்பு என்னன்னு தான் கேட்கறாங்க. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 20. ஓகேவா? சோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.